ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்ப்போன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நினைவூட்டல் இல்லையா, ரீகாலேஷன். ஸோ இந்த ரீகாலேஷனுங்கிறது எதுக்காக, நமக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், இப்போ என்ன பார்க்க போகிறோன்ற ஒரு கண்டினியூட்டிக்காக தான் ரீகாலேஷன்ன்ற ஒன்று பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த ரீகாலேஷனில் நம்ம கிளாஸஸ் என்ன போயிட்டுருக்கு, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்றதுலேயும் என்னது, முடிஞ்ச ஒரு விஷயத்த எப்படி கரெக்டாக பர்ஃபெக்டாக கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. அதுலேயும் பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ்ஸ் இந்த மாதிரியான டைப்ஸும் இருக்குது. அதில் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக எதை பற்றி பார்த்துட்ருக்கோம், நெகட்டிவ் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஏன்னா நம்ம பாசிட்டிவ் சென்டென்சஸ் நிறையவே எழுதியிருக்கோம், நிறையவே பேசி பழகிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நெகட்டிவ் சென்டென்சஸும் பேசிக்கிட்டே இருக்கும், எழுதிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்னும் அதை எப்படி இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுவும் என்ன மாதிரியான சென்டென்ஸ் இருந்தாலும் யார் வேணும், முக்கியமாக அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு செயல் வார்த்தைகள், அதாவது ஆக்ஷன் வேர்ப்ஸ் இல்லையா. ஸோ ஆக்ஷன் வேர்ப்ஸை வந்து நீங்கள் பிரித்து ஒரு ப்ரெசென்ட்டில் எப்படி, பாஸ்டில் எப்படி, ஃப்யூச்சரில் எப்படின்னு பிரித்து அதோட தமிழாக்கம் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு சென்டென்ஸ் எழுதுறதுக்கோ இல்லை பேசுறதுக்கோ ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், டெய்லி ஒரு வேர்ப் ஃபார்ம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வேர்ப் ஃபார்முடைய தமிழாக்கத்தையும் பார்த்து அதை வச்சு எப்படி சென்டென்சஸ் எழுதலான்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சின்ன வேர்ப் ஃபார்ம் கொண்டு வந்திருக்கேன். அந்த வேர்ப் ஃபார்ம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ஒரு நல்ல ஒரு ரெகுலரான வேர்ப் ஃபார்ம் தான். ஆனால் அதோடைய தமிழாக்கம் கரெக்டாக புரிஞ்சுது அப்படின்னா நம்ம எல்லா இடங்கள்லையுமே பயன்படுத்தலாம், எங்கெல்லாம் பயன்படுத்தணுங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ அப்படி என்ன இருக்குன்றதையும் பார்த்துருவோம் இன்னைக்கான கிளாஸில். வாங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதில் எக்ஸ்க்ளூசிவாக பார்க்கறது நெகட்டிவ் இல்லையா. ஸோ நெகட்டிவ் அப்படிங்கும் போது இல்லை, பண்ணலை, முடிக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறது நெகட்டிவ். ஸோ என்ன ஃபார்மாக இருந்தாலும் நமக்கு யார் வேணும், வேர்ப் ஃபார்ம் வேணும் இல்லையா. அதாவது V1, V2, V3. ஸோ V1 அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன எடுக்கிறோம், ப்ரெசன்ட் ஃபார்ம், நிகழ்காலத்தில் நம்ம என்ன சொல்ல வரும் அப்படிங்கிறது தான் இல்லையா. நம்ம என்ன சொல்கிறோம், என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம். அப்படி இருக்கும் போது இந்த V1 நான் என்ன வச்சிருக்கேன் உங்களுக்கு அப்படின்னா லைக் அப்படிங்கிறது தான். ஸோ லைக் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க ஜென்ரலாக, பிடிச்சது அப்படின்னு சொல்கிறது, இல்லை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. லைக், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், எனக்கு இது பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறது இல்லையா. ஸோ அப்போ இந்த லைக் அப்படிங்கிறத வந்து வேற என்ன இடத்துலையும் சொல்லுவாங்கன்னா, நிறைய விஷயங்கள் பேசும்போது லைக் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க பேசும்போது. ஆனா அந்த லைக் இந்த மாதிரின்ற வார்த்தையை ஏன் இப்படி சொல்றாங்க, லைக்னா பிடிக்குதுன்றது. ஆனா இவங்க பேசும்போது ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு இடத்துல பேசும்போது ஏன் லைக் யூஸ் பண்றாங்க, எக்ஸாக்டா அப்ப லைக்குக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, லைக்னா போன்ற. அப்ப நம்ம கிட்ட நிறைய இருக்கலாம். ஸோ நிறைய இருக்கும் போது இது எப்படி, இது போன்ற விஷயங்கள் அப்படிங்கிறது. இப்போ ஒரு பூக்களை பத்தி பேசுறோம் அப்படின்னா லைக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிளார்ஸோட ஒரு 4-5 நேம் நம்ம என்ன பண்ணலாம், லிஸ்ட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ அப்படிங்கும் போது அப்ப லைக் அப்படிங்கிறது பிடிக்குது அப்படி தவிர, அதன் தவிர நமக்கு என்ன சொல்லலாம், போன்ற அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபார்ம் லைக்டு அப்படின்னு சொல்றது. ஸோ லைக்டுன்னும் போது நமக்கு பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இப்போ இதில் நமக்கு என்ன வரும், இங்கே போன்ற அப்படின்னு வரும்போது இந்த லைக்டு V2 பாஸ்டாக இருக்கட்டும் இல்லை பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கட்டும், அங்கே உங்களுக்கு எப்படி வரும், பிடித்திருந்தது, அதாவது உங்களுக்கு பிடிச்சது ஒரு விஷயம், பிடிச்சது இல்லை பிடித்திருந்தேன், பிடிச்சது அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், பிடித்தது. ஸோ அப்போ எனக்கு என்ன சொல்லலாம், ஐ லைக் டான் ஐஸ்கிரீம், எனக்கு ஐஸ்கிரீம் பிடித்தது அப்படின்னு சொல்றது. இல்லை ஐ லைக் டான் பிரியாணி, ஸோ எனக்கு பிரியாணி பிடிச்சது. ஸோ என்ன விஷயம் சொல்றீங்களோ முடிஞ்சதை வந்து கரெக்டாக சொல்லும் போது உங்களுக்கு கரெக்டாக அது பிடிச்சது அப்படிங்கிறத சொல்ல வரும். அண்ட் லைக்குன்னு சொல்லும் போது இடி சேர்க்காம, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சேர்க்காம சொல்றோம், லைக் சொல்றோம் அப்படின்னா அந்த இடத்துல இது போன்ற விஷயங்கள் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்டிங் கேட்டகரியில வர்றது தான் லைக் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம என்ன சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம்னா அதுக்கு நம்ம என்ன வேணும், சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வேணும் இல்லையா. நம்ம கிட்ட என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே இல்லையா. ஸோ இவங்கெல்லாம் நம்ம கிட்ட சப்ஜெக்ட்ஸ் இருக்காங்க. இவங்க போக இது இல்லாமல் நம்ம யாரையும் எடுக்கலாம், நேமிங் பர்சன்ஸ்லையும் எடுக்கலாம். நேமிங் பர்சன்ஸ்னா யாரு, பேர் சொல்லக்கூடிய பர்சன்ஸ், இல்லை ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம், ப்ரோனவுன்ஸையும் சொல்லலாம். மை ஃப்ரெண்ட், மை பிரதர், மை சிஸ்டர் அந்த மாதிரி சொல்லலாம். இல்லட்டா வந்து நம்ம நேம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளுடைய ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற நேம்ஸ், அண்ணன் பேர், அம்மாவோட பேர், அந்த மாதிரி கூட நம்ம நேம்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் சப்ஜெக்ட் ரோலில். ஸோ இதுதான் யூஸ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் த பாஸ்ட் பர்ஃபெக்டோட ரூல் என்னது, நமக்கு ஏவி இல்லையா. ஏவிங்கிறது வந்து ஆக்ஸிலரி வேர்ப் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஆக்ஸிலரி வேர்ப் நமக்கு என்ன இருக்கும்னா ஒரு சப்போர்ட்டிவான ஒன்று,
எதுக்கு சப்போர்ட்டிவான ஒன்று? பாஸ்ட் பர்ஃபெக்ட், முடிஞ்ச ஒரு விஷயத்தை சப்போர்ட் பண்ணக்கூடியது ஹேட். இந்த சப்போர்ட்டிவ் கரெக்டாக யார் கூட போய் ஃபிக்ஸ் ஆகும்னா சப்ஜெக்ட் கூட தான் நமக்கு ஃபிக்ஸ் ஆகும். அப்போ எக்ஸிலரி வேர்ப் ஹேடுங்கிறதுக்கு வருது. எக்ஸ்க்ளூசிவாக நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? நெகட்டிவ் பார்க்கறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? நாட் அப்படிங்கிறத கொடுக்குறோம். நெகட்டிவ் என்ன ப்ரொவைட் பண்ணுது? நாட் அப்படிங்கிறத கொடுக்குது. அண்ட் ஆஸ் த ரூல் ஆஃப், அதுக்கப்புறம் நமக்கு ஒரு சப்ஜெக்ட் கிடைச்சிருச்சு, ஏவி கிடைச்சிருச்சு, நெகட்டிவும் கிடைச்சிருச்சு, அது கூட என்ன இருக்கு? V3 அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஸோ V3 gives in to be a பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரு ரூல் வந்து பெர்ஃபெக்டாக ஃப்ரேம் ஆயிடுச்சு. ஸோ இந்த பெர்ஃபெக்டாக ஃப்ரேம் ஆன ரூலை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸாம்பிள் எழுதுறோம். ஸோ எக்ஸாம்பிள் எழுதும் போது நான் என்ன பண்ணுறேன்? ஸோ ஐ ஜஸ்ட் டேக் பின்னு hadn't. நம்ம நெகட்டிவ் பார்க்கறதுனால நம்ம என்ன பண்ணலாம்? hadn't எழுதலாம். hadn't நம்ம என்ன எழுதுறோம்? had notங்கிறத hadn't ஷார்ட்டா எழுதலாம். had not எழுதலாம், இல்ல hadn't ஷார்ட் ஃபார்ம்ல எழுதலாம். இதுக்கு பேரு ஷார்ட் ஃபார்ம் இல்லையா? நான் ஷார்ட் ஃபார்ம்ல எழுதலாம். பின்னும் hadn't. V3 என்னது? liked. பின்னும் hadn't liked cold coffee. அப்ப பின்னுக்கு என்ன பிடிக்கல? கோல்டு காஃபி, அதாவது குளிர் காஃபி அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது தான். அப்ப அதை கரெக்டா சொன்னோம். பின்னு ஹேடன் லைக் கோல்டு காஃபின்னும் போது அவங்களுக்கு வந்து இந்த கோல்டு காஃபி பிடிக்கல அப்படிங்கிறத கரெக்டா சொல்றோம். அப்ப பின்னுக்கு தான் எதை பிடிக்கல? இங்க இருக்க கோல்டு காஃபி பிடிக்கல அப்படிங்கறத சொல்ல வரும். ஸோ இதே போல நான் இப்ப இங்க நேமிங் பர்சன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க என்ன பண்ணலாம்? சப்ஜெக்ட்ல கூட எடுக்கலாம். ஸோ அப்ப என்ன பண்ணலாம்? ஷீ எடுக்கிறேன், இல்ல தே எடுக்கிறேன் அப்படின்னா தேன்னும் போது யாரை, எத்தனை பேரை குறிக்கும்? 2 and more இல்லையா? அவர்கள் அப்படிங்கிறத குறிக்கும். அப்ப they hadn't இல்லையா? they hadn't liked என்ன பிடிக்கல? ஏதாவது ஒரு விஷயம், என்ன ஒரு வெஜிடபிள் நேம் ஆர் சம்திங். இப்ப நான் என்ன பண்றேன்? better god அப்படிங்கறத எழுதுறேன். better god அப்படிங்கிறது ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. என்னது? பாகற்காய் இல்லையா? ஸோ தே ஹேடன்ட் லைக் பிட்டர் கார்ட். அவர்களுக்கு என்ன பிடிக்காது? பாகற்காய் பிடிக்காது அப்படிங்கிறத நான் இங்க சொல்றேன், ஹேடன்ட் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ இந்த லைக்டுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லைக்ன்ற விஷயத்த போன்ற லிஸ்ட் ஆஃப் விஷயங்கள்ல யூஸ் பண்ணுங்க. இந்த லைக்டுன்ற விஷயத்த இந்த மாதிரி பிடிச்சது பிடிக்காதுன்ற இடத்துல யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த லைக் அண்ட் லைக்டு வச்சுட்டு இன்னைக்கான ஹோம்ஒர்க்கா 5 to 10 சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. ஸோ அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஒர்க் ஃபார்மோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.